அன்பு கலந்தார்க்க பொங்கைகள் பொங்க உடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடலோர் எம்பாவாய் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி பொருளாமாடி சோதி திறம் பாடி சுழ்கொன்றை கார் பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதன் பாதத்திலும் பாடி ஆடலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். எந்நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு ஓசை கொடுத்த நாயகி உடனுரை அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் பொன்னார் திருவடிகளை வணங்கி அவன் அருளாலே எமக்கு இப்படி ஒரு வாய்ப்பினை நல்கிய பன்னிரு திருமுறை வளர்ச்சிக் கழகத்தின் அடியார் பெருமக்களையும் வணங்கி நாம் இன்று சிந்திக்க இருப்பது 13வது மற்றும் 14வது பாடல். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மார்கழி மாதத்தை பற்றி கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம். மார்கழி மாதம்னாலே நமக்கு ஞாபகம் வருது தனுர் பூஜை, திருவம்பாவை உற்சவம், ஆருத்ரா தரிசனம், இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதம் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். மாதங்களிலே ரொம்ப சிறப்பான மாதம், வழிபாட்டுக்குரிய மாதம். ஏன்னா அந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கெல்லாம் காலை நேரம், அதாவது அதிகாலை வைகறை பொழுது இல்லை பிரம்ம முகூர்த்தம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நேரமா. நம்மளுடைய ஒரு வருட காலம் அவங்களுக்கு ஒரு நாள். அப்படி பார்த்தோம்னா அந்த ஒரு நாள் பொழுதுல கால நேரம் அந்த மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்துல நம்ம இந்த தனுர் பூஜையெல்லாம் நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம். நம்ம எம்பெருமானுக்கு நம்ம பூ வாங்கி கொடுக்குறோம், உபயோகம்லாம் கொடுக்குறோம். இருந்தாலும் அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா, நம்ம வாயார பாடுறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால நம்ம இங்கே எல்லாருமே அதை நம்ம செய்கிறோம். நம்ம திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி அதெல்லாம் நம்ம பாடுறோம். நம்ம அதை விட நம்ம சிவனடியார்கள்லாம் நம்ம இந்த காலை பொழுதுல 4:30 மணிக்கே இந்த கோயிலில் வளம் தாளம் போட்டு மைக்கில் அதை அந்த திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சிலாம் பாடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த கைலாயமே இங்கே வந்த மாதிரி தோணும். அவங்க அது பாடிட்டு வர முடிக்கவும் இங்கே ஒரு அண்ணா அந்த குங்குளிக புகையை போடுவாங்க. அதையும் பார்த்து அந்த தீபாவளியெல்லாம் பார்த்தா நமக்கு அந்த கைலாய காட்சியே இங்கே இருக்கிற மாதிரி தோணும். அடுத்து நம்மளும் எல்லாம் அந்த திருவம்பாவை, திருப்பள்ளி வச்சுலாம் பாடுவோம். அந்த காலை நேரத்தில் நம்ம வழிபடுறதால நமக்கு என்ன பலன்னா, நம்ம இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம பாடினதுக்கான அந்த பலன் உண்டு. ஏன்னா நம்ம காலையிலேயே நம்ம என்னது நம்ம அந்த பாடலை நம்ம எல்லாம் பாடிடுறோம் இல்லையா. அப்போ அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நம்மளால ஏதோ ஒரு வழிபாடை நம்மளால கலந்துக்க முடியலன்னா கூட வச்சுக்கோங்க. ஆனால் என்னது நம்ம அந்த காலையில நம்ம அவரை வழிபட்டுட்டதால அந்த பலன் அதுக்கு கிடைச்சிடும். அதனால அந்த தனுர் பூஜையில நம்ம கலந்துக்கிட்டோம். அந்த மார்கழி மாசத்துல எந்த விசேஷமா இருந்தாலும் சரி, இந்த நேரம் இப்போ நம்ம இங்கே உட்கார்ந்துருக்க இந்த நேரம் அவங்களுக்கு அப்போ காலை பொழுது. அப்போ நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம பண்ணுற எல்லா வழிபாடுமே என்னது காலை நேரத்தில் இருக்கிறதால அந்த வருஷத்துக்கு என்னெல்லாம் பலன் உண்டோ அதெல்லாம் நமக்கு அந்த காலை நேரத்துலேயே கிடைச்சிடுது. இந்த இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எல்லாருமே நீங்கள் உணரணும். எல்லாருமே அந்த காலை நேரத்தில் அதை தெரிஞ்சு அந்த மன நிறைவு, அமைதி, சந்தோஷம் அதை எல்லாத்தையுமே நீங்களும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இருக்கிற எல்லாருமே நிறைய பேர் வராங்க. அதில் நிறைய குழந்தைங்க, சின்ன பசங்கள்லாம் கூட அதில் கலந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த தனுர் பூஜையை நம்ம எல்லாருமே கலந்துக்கிறோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.
இதில் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு என் மேலே எப்போதுமே ஒரு குறை உண்டு. எல்லா பூஜையிலையும் நீ வந்து கலந்துக்க மாட்டேங்கிற, வந்து எப்பயாவது தான் வர கோயிலுக்கு அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு இந்த இந்த தமிழ் மாசத்துல மட்டும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆச்சரியம் கூட. எது எப்படி இருந்தாலும் ஆனால் இந்த மாதம் மட்டும் எப்படியாவது விழுந்து அடிச்சுட்டு ஓடி போயிடுறாங்க, இந்த பூஜையை வந்து அட்டன் பண்ணுறா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து அப்படி ஒரு சந்தோஷம். அது அவர் தான் நம்மளை கூப்பிடுறாரு. நம்ம இன்னைக்கு முடியல அப்படின்னு நம்ம நினைச்சா கூட, ஆனா என்ன காலையில கரெக்டா அந்த முடிப்பு வந்துடும், நமக்கு தானே வச்சு அன்னைக்கு நம்ம கண்டிப்பா ஓடி வந்துடும். அந்த மாதிரி வந்து ஒரு திருப்தியான விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயமும் கூட, நமக்கு அமைதி பலனை கொடுக்குற ஒரு விஷயம் வந்து இந்த நம்ம மார்கழி மாசத்துல செய்யற எல்லா பூஜையுமே அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதை வந்து அடுத்து நம்ம பார்க்க போது வந்து பாவை நோன்பு. பாவை நோன்புன்றது வந்து நம்ம மாணிக்க வாசக பெருமான் வந்து அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே என்னது அந்த பாவை நோன்பு இருந்திருக்கு. அந்த காலத்துல வந்து பெண்கள்லாம் வந்து பெரிய பெண்களான உடனே திருமணம் செஞ்சு வச்சுக்குவாங்க. அதனாலயும் என்னவோ வந்து அந்த காலத்துல வந்து அந்த 12 வயது பெண் தான் அந்த குரூப்லேயே வந்து சீனியர் பெண்ணா இருப்பாங்க. அந்த 12 வயது பெண் வந்து அதுக்கு கீழே உள்ள 11 வயசு, 10 வயசு, 9 வயசு அந்த மாதிரி உள்ள 5 வயசு வரை உள்ள பெண்கள் எல்லாம் வந்து அழைச்சிக்கிட்டு கேலி கிண்டெல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த இறைவனை பத்தியே பாடிக்கிட்டு திருச்சிற்றம்பலத்தை பாடிக்கிட்டு இறை நாமத்தை பாடிக்கிட்டு அவங்க எதுக்காக அந்த நோன்பு எடுப்பாங்களாம் வந்து வீடு நாடு நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், நமக்கு ஒரு நல்ல கணவர் கிடைக்கணும், அந்த கணவர் யாரா இருக்கணும், சிவன் அடியாரா இருக்கணும், அப்படிப்பட்ட சிவன் அடியார்களுக்கு தான் நாங்கள் என்னது தொண்டு செய்யணும் அப்படிலாம் வந்து பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு தான் வந்து அந்த நோன்பை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த 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 காட்சியெல்லாம் பார்த்த நம்ம மாணிக்க வாசக பெருமான் தான் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு வந்து திருவம்பாவையை நம்ம கண்கள்கிட்டே அதை நம்ம கண்களுக்கு இருந்தால் அதை கொண்டு வந்திருக்காரு. நம்ம எத்தனை தடவை அதை பார்த்தாலும் இப்போ இந்த விளக்கெல்லாம் கேட்க கேட்க இன்னும் வந்து நமக்கு அதெல்லாம் வந்துடுது. அப்படியே ஒரு நம்ம நேரடியாக இப்போ நம்ம பார்க்குற மாதிரி நமக்கு தோணுது. அந்த காலத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சிகள் தான் அதை வந்து அப்படிப்பட்ட அந்த மாணிக்கவாசக பெருமான் வந்து பிறந்த ஊர் வந்து பாண்டிய நாட்டில் தான் மாணிக்கவாசக பெருமான் பிறந்திருந்தாரு. மாணிக்கவாசக பெருமானோட இயற்பெயர் வந்து திருவாதூரர். அவர் வந்து கல்வி ஆற்றல், பேச்சாற்றல் இதுல எல்லாமே என்னது ரொம்ப திறமை வாய்ந்தவராக இருந்தாராம். அதனால அந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணாரா, அவர் வந்து தன்னோட மந்திரியா ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாராம். அதனால அவருக்கு வந்து தூது கொடுத்துருக்காரு, இது மாதிரி வந்து நீங்க மந்திரியா சேர்ந்துக்கணும். ஆனா மாணிக்க வாசக பெருமானுக்கு வந்து பெருசா அதுலலாம் ஒன்றும் பெரிய ஈடுபாடு இல்லை. இருந்தாலும் நம்ம மதுரையில இருந்தா நம்ம வந்து தினந்தோறும் வந்து நம்ம ஆலவாயுசனை சந்திக்கலாம், மீனாட்சி தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பதவிக்கு வந்து அவர் ஒத்துக்கிட்டாராம். அப்போ வந்து அந்த பதவியில ஏற்றதுக்கு பதவியில அமர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பாண்டியன் மன்னன் வந்து 12,000 பொற்காசுகளை கொடுத்து குதிரை வாங்கிட்டு வர சொல்லி ஒரு அனுப்பியிருக்காரு. ஒரு குழாமோட சேர்த்து தான் அவரை அனுப்பியிருக்காரு. அப்போ வந்து அந்த மாணிக்க வாசக பெருமான் போகும்போது திருப்பெருந்துறை கிட்ட வந்து ஒரு சத்தம், ஒரு நமச்சிவாய சத்தம், திருச்சிற்றம்பலம் சத்தம் அதெல்லாம் வந்து அவருக்கு காதில் கேட்டுச்சான். கேட்டவுடனே அவர் அப்போ அந்த சத்தத்தை நோக்கி அவர் போயிருக்காரு. போகும்போது பார்த்தா அங்கே வந்து ஒரு ஆதி கைலாசநாதர் கோயில் அங்கே இருந்து காட்டுக்குள்ளே இருந்திருக்கான். அந்த கோயிலேருந்து தான் வந்து அந்த சத்தம் வந்துருக்கு. அங்கே உள்ளே போய் பார்த்தா வந்து ஒரு அடியார் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு குருந்தவ மரத்துக்கு கீழே எல்லா அடியார்கள்லாம் உட்கார வச்சு அவங்களுக்குலாம் வந்து அருளாசை கொடுத்துட்டு இருந்தாராம். அப்போ அதை பார்த்த உடனே நம்ம மாணிக்க வாசக பெருமான் எப்போதுமே நல்ல மந்திரியா இருக்கும்போது எவ்வளோ ஒரு தைரியமா ஒரு கெத்தா அப்படி இருப்பாரு. ஆனா அந்த அடியாரை பார்த்தோடனே, அந்த அடியார் பெருமானை பார்த்தோடனே அப்படியே கூனி குறுக்கி அப்படியே ஒரு மாதிரி கூனி குறுக்கிட்டாராம். அதை பார்த்த வந்து அதை பார்த்த எம்பெருமான் வந்து இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தான் அவர் வந்து அப்போதான் நீ பாடு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பதான் வந்து நம்ம மாணிக்க வாசக பெருமான் வந்து சிவபுராணத்தை வந்து சொல்லியிருக்காரு. நமச்சிவாயா வாழ்க, நாதத்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த நமச்சிவாயத்துக்குள்ளதான் என்னது எல்லாமே அடக்கம் இல்லையா? அதனால அவர் அந்த நமச்சிவாய ஃபர்ஸ்ட் அதை சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து வந்து நமச்சிவாயா வாழ்க, நாதத்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லியிருக்காராம். அதை வந்து இப்ப நம்மளால சொல்ல முடியாதுதான். நம்ம வார்த்தைக்கு வேணா சொல்லிக்கலாம், ஆனா நம்ம வந்து அதை வந்து அப்படி நம்மளால உணர முடியுமா?
முடியாது. அவ யாரால உணர முடியும்? இந்த 63 நாயன்மார்களாலையும் அந்த மாணிக்கவாசக பெருமானாலையும் மட்டும்தான் வந்து அந்த இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்றதை உணர முடியும். ஆனா நம்ம அடியாரை வந்து அவர் எப்படி சொல்லியிருக்காரு? நாயின் கடையாய் கிடந்த அடியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. நாயின் கூட நம்மள சொல்லல, நாய்க்கும் கடையாய். நாய்க்கு கடையாய்னா என்ன? இது அதுக்கும் பின்னாடிக்கும் உள்ள ஒரு இடி பிறவிதான் என்னது நம்ம மானுட பிறவி. அப்படிப்பட்ட அந்த மானுட பிறவி தான் வந்து கடைசி பிறவி போல இருக்கு. அந்த இடிப்பிறவியை வந்து போக்குறதுக்கு அடுத்த வரியில் அவர் என்ன சொல்றாரு? தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு சொல்றாரு. தாய்க்கு வந்து எல்லாருக்கும் ஒரு பெருமை உண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். பெண்களை வந்து எல்லாருமே வந்து ஒரு மாமியார், மருமகள், நாட்டார் அப்படிலாம் என்னென்ன பேர் சொன்னாலும், ஆனா அந்த தாய்க்கு இருக்கிற பெருமை வந்து வேற எதுக்குமே கிடையாது. ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு குளிக்க ஊற்றலாம், சாப்பாடு ஊட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். அதை வந்து எல்லாருமே பண்ண முடியும். ஆனா வந்து அந்த குழந்தைக்கு என்ன தேவை, எது தேவைன்னு அந்த அறியது வந்து அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் வந்து என்னது அந்த அதே மாதிரி அந்த குழந்தை வந்து எந்த விஷயத்திலுமே ஏமாந்துடக்கூடாதுன்னு என்னது ஒரு தாய் தான் நினைப்பாங்க. அந்த அப்படி ஒரு சிறப்பு அந்த தாய்க்கு உண்டு. அந்த தாயையும் சொல்லி என்ன சொல்றாரு? அந்த தாயை விட தயாவான தத்துவன் யாரு? எதுக்காக அவர் தாயை விட தயாவான தத்துவனா இங்க வராது? நமக்கு இந்த இடிப்பிறவியான நமக்கு வந்து நம்மளை வந்து அருள் கொடுக்கறதுக்கு, நம்மளை வந்து கை நீட்டி தூக்கி விடுறதுக்காகவே என்னது நமக்கு வந்து அவர் வராரு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் வந்து இப்படித்தான் மாணிக்கவாசகர் வந்து சிவபுராணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இந்த திருப்பெருந்துறையில அந்த கோயிலை கட்டினதை வந்து நமக்கு வந்து நமக்கும் உணர்த்துறாரு. எந்த பாடல் மூலமா உணர்த்துறாருன்னு சொன்னா, திருப்பள்ளி எழுச்சியில வந்து 8வது பாடல வரும் பாருங்க. செந்தழல் பொறைத்தரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி அந்த நன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துலதான் வந்து நமக்கு வந்து நமக்கு உணர்த்துறாரு. எம்பெருமான் உணர்த்தி தான் வந்து நான் வந்து இந்த கோயிலை கட்டினேன்றதை வந்து அவர் வந்து நமக்கு உணர்த்தியிருக்காரு. அந்த அந்த அதுக்கு வந்து அப்படி ஒரு இந்த பாடல் ஃபுல்லா அது மாதிரி நிறைய சாட்சி இருக்கு. எல்லாமே வந்து சத்தியம் வந்து அது வந்து எல்லாமே அந்த எல்லா பாட்டுக்குமே வந்து ஒரு பெரிய சாட்சி இருக்கு. அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாமே அந்தந்த இடத்துல நமக்கு வந்து அதை வந்து நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட மாணிக்கவாசக பெருமான் வந்து இந்த திருவம்பாவையை வந்து திருவண்ணாமலையில தான் வந்து இயற்றியிருக்காரு. அதுக்கு முன்னாடி திருவம்பாவை பற்றி சொல்லணும்னா, நாங்கள் வந்து வளர்ந்தது எல்லாமே நான் வந்து நெய்வேலியில தான் வளர்ந்தேன். அதனால வந்து திருவம்பாவை பற்றிலாம் வந்து பெருசாக சின்ன வயசுலலாம் எதுவுமே தெரியாது. இங்கே ஒன்றும் பெரிய சிவன் கோயில்லாம் கிடையாது இல்லையா? அதனால வந்து நமக்கு வந்து அது வந்து அவ்வளோவா தெரியாது. ஆனால் வந்து நான் எங்கள் அம்மா அப்பா எங்கள் வீட்டுக்காரு அவங்க பிறந்தது எல்லாமே வந்து சீர்காழியில் தான் அவங்க பிறந்திருக்காங்க. எங்கள் அம்மா வாயிலேருந்து எப்போதுமே என்னன்னா எப்போதுமே சிவசிவா தான் வரும். நான் அப்போ எனக்கு அது புரியல. ஆனால் நம்ம வந்து ஒரு தேவார கிளாஸு சித்தாந்த கிளாஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு புரிஞ்சுது. அப்போ நம்ம இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்னது நம்ம வந்து சிவாய நம்மலாம் சொல்கிறோம். ஆனால் அவங்களாம் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் சிவசிவான்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி வந்திருக்குன்னு அடிக்கடி நான் வந்து ஆச்சரியப்படுவேன். எங்களுக்கு சொந்த ஊர் சீர்காழின்றதால அந்த பெரிய கோயிலில் வந்து ஒரு 10 நாள் திருவிழா நடக்கும். அது வந்து திருமுனைப்பால்னு சொல்லுவாங்க. அந்த அந்த கோயிலுக்கு அப்போ வந்து வருஷந்தோறும் வந்து எங்களை அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஒரு 12-13 வயசு வரைக்கும் நாங்கள் வந்து அந்த கோயிலுக்குலாம் அந்த வருஷந்தோறும் வந்து அந்த திருமுனைப்பால் நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம். அந்த திருமுனைப்பால் நிகழ்ச்சி எங்கே நடக்கும்னா, அந்த குளத்தங்கரை பக்கத்தில் தான் அந்த வெளி பிரகாரத்தில் தான் சாமி வந்து வருவாங்க, உலா வருவாங்க. அந்த கோயில் கரையிலே பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியெல்லாம் மேலே வரைஞ்சிருப்பாங்க. அதை பார்த்து அப்போ சொல்லியிருக்காங்க சின்ன வயசுல இந்த மாதிரி வந்து அதுக்கு அந்த கோல் எடுத்து அடிக்கிற மாதிரி தெரியும் காட்டியிருப்பாங்க. அடுத்தது வந்து அவர் வந்து மேலே காட்டுற மாதிரி ஞானசம்பந்த பெருமாள் மேலே காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அப்போ எப்போ நடந்தது என்ன அதெல்லாம் அவ்வளோ தெரியாது. அதுக்கு வந்து ஒரு பிரசாதம் வந்து பூஜா இருக்கும் இல்லைங்களா? அந்த காலத்தில் அந்த பூஜாவில் வந்து பால் இருக்கும், அதில் தேன் போட்டு அதில் பலாச்சொலைகள் எல்லாம் நறுக்கி போட்டு அதுதான் பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த பிரசாதத்தை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே கொடுத்து வாங்குவாங்க. அந்த கொடுத்து வாங்கி அதை தான் வந்து பிரசாதமாக அன்னைக்கு அந்த முளைப்பால் நம்ம இது பண்ணதால கூட இருக்கு. அந்த பால் பிரசாதமாக அன்னைக்கு நமக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து அப்படி ஒரு சுவையாக இருக்கும் அந்த பால் வந்து.
இந்த திருவம்பாவை வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா 2003 2004 தான் நம்ம வந்து இங்கே வகுப்புக்கு வர ஆரம்பிச்சு சம்பந்தாயிட்ட அவங்க வந்து சொல்லி தான் வந்து என்னது இங்கே வந்து மார்கழி மாசத்துல வந்து இந்த காலையில் இந்த தமிழ் பூஜை 6 மணி காலத்துக்கு முன்னாடி நடக்கும், சிறப்பாக நடக்கும்னு சொன்னாங்க தான். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வர ஆரம்பித்தோம். அப்போ தான் இந்த விஷயத்தையும் ஐயா சொன்னாங்க. இந்த திருமுலைப்பால் வந்து சித்திரை மாசத்துல வர்ற வந்து திருவாதிரையில தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே என்ன ஒரு பழக்கமும் இருக்கான். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்களா, முதல் திருமுறையை ஆரம்பிச்சு எல்லாரும் வந்து அந்த வருடம் முழுவதும் அதை வந்து படிச்சுக்கிட்டே வருவாங்களாம். படிச்சுட்டு வந்து அந்த 12ஆம் திருமுறையில வந்து கடைசி பகுதி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அடுத்த திருவாதிரையில அந்த சித்திரை திருவாதிரையில வந்து நிறுத்தி அதை முடிச்சுட்டு திருப்பி வந்து அந்த முதல் திருமுறையிலேருந்து அந்த தோடுடைய செய்தியிலேருந்து திருப்பி ஆரம்பிப்பாங்களாம். அப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னு ஐயா சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த காலத்துல வந்து தெரிஞ்சோ தெரியாம அது போனதோ என்னவோ தெரியல, நான் நினைச்சுப்பேன் நம்ம அங்க பிறந்ததால நமக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன தொடர்பு இருக்கு போல இருக்கு அப்படின்னு நமக்கு. அதனாலதான் நம்ம வந்து சீர்காழியில பிறந்ததாலதான் நம்ம வந்து நம்ம தேவார கிளாஸ் திருவாசகம்லாம் நம்ம போறோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பேன் நான். அதை இப்ப 2 நாள் முன்னாடியே பையன்கிட்ட கூட சொல்லிட்டு இருக்கேன், இது மாதிரி அதை சொல்லணும்டா அப்படின்னு சொன்னேன். அப்ப அவன் சொன்னான், இல்ல நீ வந்து நீ சீர்காழியில பிறந்தது வந்து ஒரு விஷயம் இல்லை, ஆனா அங்க வந்து அந்த திருமுலைப்பால் உற்சவத்தப்ப ரொம்ப நேரம் காத்துட்டு இருப்போம் நாங்க. அந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சாமி அந்த உலாலாம் வரும். அந்த காத்துக்கிட்டு இருந்ததோட பலன் தான் வந்து நீ வந்து இங்க வந்து உனக்கு இப்படி ஒரு உட்காரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். அது கூட கண்டிப்பா அது வந்து ஒரு உண்மைன்னு தான் எனக்கு தோணுச்சு. நம்ம எதுவுமே தெரியாம இருந்தாலும் இப்ப இந்த காலத்துல இதை கத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம் இல்லையா, அதுவே வந்து என்னது நமக்கு வந்து ஒரு கிடைச்ச வந்து ஒரு பெரிய ஒரு பலன் தான் அது. நம்ம இத்தனை வருஷம் கத்துக்கிட்டதுக்கு அதுக்கான ஒரு பலன் தான் இது. இந்த திருவம்பாவையை வந்து மாணிக்கவாசக பெருமான் வந்து திருவண்ணாமலையில ஏற்றிருக்காரு. அந்த திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு சிறப்பு என்னன்னா, இப்ப நம்ம மற்ற நிறைய மலை கோயிலுக்கு தான் நம்ம போயிருக்கோம். போனாலும் நம்ம வந்து திருப்பதிக்கு போறோம், பழனிக்கு போறோம். ஆனா திருப்பதியில போனோம்னா அந்த பெருமானையோ இல்ல பழனிக்கு போனா நம்ம முருகனையோ வந்து தரிசிச்சுட்டு நம்ம வந்து வந்துடுவோம். ஆனா திருவண்ணாமலையோட சிறப்பு என்னன்னா, அந்த மலையே வந்து சிவமா. அதனாலதான் வந்து என்னது அந்த பக்தர்கள்லாம் வந்து அந்த கிரிவலம் வராங்க. அந்த கிரிவலம் வந்தா என்ன அர்த்தம், அதுக்கு அந்த சிவனையே சுத்தி வந்ததா அர்த்தமா. அதனாலதான் வந்து கிரிவலம் வர்றது எல்லாம் அந்த இடத்துலதான் வந்து நம்ம மாணிக்கவாசக பெருமான் வந்து இந்த திருவம்பாவை ஏற்றிருக்காரு. அந்த திருவம்பாவையோட முதல் பாடல் எப்படி ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அருட்பெரும் ஜோதின்றது வந்து நம்ம நேற்று கூட அண்ணா சொன்னாங்க இல்லையா, அந்த பிரம்மா கதையை சொன்னாங்க பாருங்க. மகாவிஷ்ணு வந்து அடிக்க தேடிக்கிட்டே போனாரு, தேடிக்கிட்டே போய் வருஷக்கணக்கா தேடிட்டு போய் அவருக்கு கிடைக்கல. அவர் வந்து ஆனா உண்மையை ஒத்துட்டு எனக்கு எதுவும் புலப்படலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி பிரம்மா என்ன பண்ணாராம், அவரும் வந்து முடிய தேடிக்கிட்டே போய்கிட்டே இருந்திருக்காரு. அவருக்கும் ஒன்றும் புலப்படலை. ஆனா போக 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 வழியில வந்து தாழம்பூவை சந்திச்சாராம். தாழம்பூட்டை கேட்டதுக்கு நீ எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு தாழம்பூட்டை கேட்டாராம். தாழம்பூ சொல்லிச்சா, இது மாதிரி நான் வந்து பெருமானோட முடியிலேருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியா, அப்ப நல்லதா போச்சு, நீ வந்து எனக்கு ஒரு சாட்சி சொல்லு, நீ எவ்வளவு நாளா வர அப்படின்னு சொல்லி அதுல வந்து அந்த தாழம்பூட்டை கேட்டிருக்காரு பிரம்மா. உடனே அதை சொல்லிட்டு, நானும் வருஷக்கணக்கா வந்துகிட்டே இருக்கேன், நான் ரொம்ப வருஷமா வந்துகிட்டே இருக்கேன், இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கேன், இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல நான் போய் சேர்றதுக்கு அப்படின்னு அது சொல்லிச்சான். சரி எனக்கு பொய் சாட்சி சொல்லுன்னு சொன்னதாலதான் தாழம்பூ பொய் சாட்சி சொல்லிச்சு. அதனாலதான் பூஜையில இடம் பெறல. இது பிரம்மாவுக்கு கோயில் இல்லைன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த திருவண்ணாமலையில எம்பெருமான் எப்படி காட்சி தராராம், ஆதியும் அந்தமும் இல்லாம அருட்பெரும் ஜோதியா காட்சி தராராம். அந்த அருட்பெரும் ஜோதியா தான் எல்லா இடத்துலயுமே எம்பெருமான் சொல்றாரு. அப்படி தேவர்களுக்கெல்லாம் கூட தன் திருவடியை காட்டாத அந்த எம்பெருமான் வந்து ஏன் நமக்காக வந்து இப்படி ஒரு நிலைமையில நடராஜ பெருமானாவோ இல்ல ஒரு சந்திரசேகர பெருமானாவோ ஏன் நமக்கு காட்சி அளிக்கிறாரு? ஏன்னா நம்ம வந்து ஒரு இழிப்பிறவி. நமக்கு வந்து நம்ம சின்ன வயசுல நம்ம எல்லாமே ஒரு தீய செயல் பண்ணிருக்கலாம், தீய சொல்லிருக்கலாம், எல்லாமே நம்ம அது மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எவ்வளவுலாம் நம்மளால அனுபவிக்க முடியுமோ அந்த மாதிரி துன்பங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து இன்பங்களையும் கொடுக்குறாரு, அந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கான துன்பங்களையும் கொடுத்து அதுலேருந்து நமக்கு ஒரு தெளிவு வரவழைச்சு, ஒரு ஞானம் வரவழைச்சு, அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு தெளிவு வரணுன்றதுக்காக தான் அந்த எம்பெருமான் வந்து நமக்கு வந்து இப்படி வடிவத்தில் இருக்காங்க.
இந்த வடிவம் நமக்கு எப்படி இருந்தாதான் நமக்கு புரியும். இதே மாதிரி நம்மள மாதிரியே ஒரு கை கால் அந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் நமக்கு புரியும் இல்லையா? அதனாலதான் அவர் நமக்கு இந்த நடராஜ பெருமானா வடிவத்தில் காட்சி தரானா. நடராஜ பெருமான் சித்தாந்த வகுப்புல ஐயா சொன்னாங்க, ஒரு வகுப்பு ஃபுல்லாவே இறைவன் ஏன் வடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, இந்த பெரும் ஜோதியான அந்த 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 ஜோதி தான் என்னது நமக்காக இது மாதிரி ஒரு வடிவு எடுத்திருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அது ஒரு ஜோதி சொரூபம் தான், அது ஒரு பரம்பொருள் தான். அதோட எண்ணம் தான் நம்மளை காப்பாற்றுறதுக்காக, நம்மளை சச்சிதானந்தமா மாத்துறதுக்காக தான் நமக்கு வடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நாங்கெல்லாம் இன்னும் இப்ப அதுக்கப்புறம் தான் அப்படி வந்ததா அப்படின்ற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு ஐயம் வந்துச்சு. ஐயோ என்ன இப்படி சொன்னாங்க. ஆனா இதை இப்ப நம்ம இதுக்காக இந்த விளக்க உரையெல்லாம் பார்க்கும்போதுதான் நிறைய இடத்துல அதுக்கு என்னது விளக்கம் சொல்லியிருக்காரு பெருமான். அப்ப அந்த பரம்பொருள் தான் என்னது, அந்த பரம்பொருளோட எண்ணம் தான் என்னவா இருந்திருக்கு, நம்மளுடைய நடராஜ பெருமானாக இருந்திருக்கு. அதோட அருள் வடிவு தான் என்னது நம்மளோட உமையம்மையா இருந்திருக்காங்க. நமக்கு எந்த ஒரு துன்பம் எது வந்தாலும் நம்ம என்னது அந்த உமையம்மையை போயிட்டு நம்ம எதை பிடிச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களே என்னது நம்மளோட பிறவி நோய் அது எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே அவங்க கலைஞ்சி நம்மளை சச்சிதானந்தமா ஆக்குவாங்க. அதுக்காக தான் இந்த வடிவத்தை எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம மாணிக்கவாசகர் பெருமானுக்கு 13வது மற்றும் 14வது பாடலை நம்ம பார்க்கலாம். 13வது பாடல் பைம்புவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவார் சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம்போனும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நாம் சங்கம் சிலம்பு கலந்தார்ப்ப பொங்கைகள் பொங்க உடையும் புனல் பொங்க பங்கைய பூங்குணல் பாய்ந்து பாடேலோர் எம்பாவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எம்பெருமானுக்கு எப்படி நம்ம மாணிக்கவாசகர் பெருமானுக்கு எப்படி தோணியிருக்கு பாருங்க. அவங்க தான் இமைப்பொழுதும் என்னை நீங்காதான் தாழ்வாழ்ன்னு சொல்றதால அவங்களுக்கு எதை பார்த்தாலுமே அம்மையப்பனாவே அவங்களுக்கு காட்சி வச்சிருக்கு. அந்த பொய்கை இந்த மாதம் ஃபுல்லா அவங்க நீராண்டாங்க இல்லையா, அந்த பொய்கையில ஒரு பக்கம் கரிய நிறத்துல கருங்குவளை மலர்கள்லாம் பூத்திருந்துதான். ஒரு பக்கம் செந்நிறத்துல சிவப்பான தாமரை பூக்கள்லாம் ஒரு பக்கத்துல பூத்திருந்துதான். அந்த கரிய நிற குவளை மலரை பார்த்தோடனே மாணிக்கவாசகர் பெருமானுக்கு என்ன தோணுச்சான், அங்க அப்படியே அம்மையே இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுச்சான். அதே மாதிரி அந்த செந்நிறத்துல இருக்கிற இந்த சிவப்பா இருக்கிற அந்த தாமரை மலர்கள், அந்த தாமரை மலர் எப்படி இருக்கும், பைம்போதான்னா மலர்ந்தும் மலராம இருக்கு. சூரியன் வந்தாதான் என்ன ஆகும், அந்த மலர்லாம் மலரும். அதனால அதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும், மலர்ந்தும் மலராம தான் இருக்கும். அதை பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுச்சான், அப்படியே சிவபெருமானே அங்க இருக்கிற மாதிரி தோணுச்சான். அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால். அங்கம் குறுகினத்தால்னா குறுகின்றது ஒரு நீர்ப்பறவை. அந்த நீர்ப்பறவை எல்லாமே வெள்ளை கலர்ல இருக்கும். வெள்ளை கலர்ல இருக்கிற கொக்கு நாரை அதெல்லாம் தான் நீர்ப்பறவை. அதெல்லாம் என்ன பண்ணிருக்குமா, அந்த தாமரை மலர்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த தாமரை மலர்கள் நடுவுல எல்லாம் வரிசையா அப்படியே உட்கார்ந்து இருக்குமா. அந்த வரிசையா அது உட்கார்ந்து இருக்கும் போது பாக்குறதுக்கு அது சிவபெருமான் கழுத்துல இருக்கிற ஒரு மாலையாவே தோணுச்சான் மாணிக்கவாசகர் பெருமானுக்கு. அப்புறம் அந்த பக்கத்துலயே நீர் பாம்புகள்லாம் அப்படியே போகும் பாருங்க, தண்ணியில அந்த பொய்கையில போகுது பாருங்க. அதை பார்க்கும்போது அவருக்கு எப்படி தோணுச்சான், அவர் கழுத்துல மாலையா அணிஞ்சிருக்காரு பாருங்க, அந்த மாதிரி ஒரு மாலையாவே அந்த பாம்பெல்லாம் தெரிஞ்சுதான். அவங்க அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, ஒரு அம்மை அப்பன் அந்த பறவைகள்லாம் ஒரு மாலையா போட்டிருக்காரு, அறவத்தையும் கழுத்துல அணிஞ்சிருக்காரு. அப்படி அந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்சுதான். தங்கள் மலம் கழுவார் சார்தலினால். தங்கள் மலம் கழுவார்னா அப்ப அந்த பொய்கையில இப்ப மற்றவங்கலாம் நீராடுறதுக்கு வராங்க. அங்க இருக்கிற ஒரு துறவிகளோ ஞானிகளோ இல்லை நம்மள மாதிரியோ தன்னோட உள்ள அழுக்கை நீக்கிறதுக்காக புற அழுக்கை நீக்கிறதுக்காக எல்லாரும் என்னது அந்த நீராடுறதுக்கு அங்க இறங்கி நீராடுறாங்க. அதை பார்க்கறதுக்கு அவருக்கு எப்படி இருக்கான், கைலாயத்துல அம்மை அப்பன்னு இருக்கும்போது அங்க கீழே எல்லாரும் இருப்பாங்க பாருங்க, பஞ்சபூதங்கள், நம்ம நந்திய பெருமான், முனிவர்கள் எல்லாரும் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தெரிஞ்சுதான் அவருக்கு. அந்த அங்க சுத்தி அவங்க இருக்கிறத பார்த்தா அவருக்கு அந்த எல்லாரும் அந்த கைலாயமே அந்த குளத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதான் அது அவருக்கு.
அடுத்தது என்ன சொல்றாரு, எங்கள் பிராட்டியும் எம்போனும் போன்றி செய்த அந்த அந்த காட்சி வந்து அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, அம்மையப்பன் இந்த கைலாய காட்சி எல்லாம் பாக்குறதுக்கு அர்த்தநாரீஸ்வரராகவே அவருக்கு தெரிஞ்சுதான். அந்த கோலம் வந்து அம்மையும் அப்பனும் சேர்ந்து இருக்கிற ஒரு அர்த்தநாரீஸ்வரர் கோலமாகவே அவருக்கு தெரிஞ்சுதான். அடுத்தவர் வந்து பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்தினம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப. பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்தினம்னா அந்த தண்ணி அதை ஓடுறது அவங்க சொல்றாங்க. சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப. சங்கம் சிலம்பனா சங்கம்னா வளையல்கள்னு அர்த்தமா. அந்த வளையல்கள்லாம் அந்த காலத்துல வந்து சங்கையே தான் வந்து வளையல்களா போட்டிருப்பாங்களாம். அந்த சங்கை வந்து நம்ம ரெண்டா நறுக்கணும்னா அந்த உள்பகுதி வந்து நல்லா வட்ட வடிவமா இருக்கும். அதை நறுக்கி அதை தான் வந்து அந்த காலத்துல வந்து பெண்கள்லாம் வந்து வளையெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த வளையெல்லாம் என்னது, சத்தத்தை ஏற்படுத்துது இல்லையா, அதை தான் சொல்றாங்க. சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப. சிலம்புனா நம்ம காலில் போட்டிருக்கோம் பாருங்க, அந்த சிலம்புக்குள்ள வந்து உள்ள வந்து இந்த மாணிக்கம் முத்து அந்த மாதிரி இந்த பறல்கள்லாம் இருக்கிறது ஒன்னோட ஒண்ணு என்னது, அது சத்தத்தை உண்டு பண்ணும் இல்லைங்களா, அதை தான் சொல்றாங்க. அதுதான் என் பெருமான், அதை தான் மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க. பொங்கைகள் பொங்கன்னா பெண்களோட தனத்தை தான் வந்து பொங்கைகள்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண்கள்லாம் என்ன நெஞ்சிலுமே அந்த தண்ணியில வந்து அவ்வளவு சந்தோஷமா அவ்வளோ ஒரு குதூகலமா வந்து அந்த அந்த பொய்கையில நீராடுறாங்க. அதை தான் சொல்றாங்க. பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூங்குணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் அப்படின்னு எம்பெருமான் வந்து அந்த மாணிக்கவாசக பெருமான் வந்து இந்த பாடலை முடிக்கிறாரு. அடுத்த பாடல் வந்து காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம் பழம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமாம் ஆமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் அப்படின்னு அடுத்த பாடலை சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். காதார் குழையாட. காதார் குழையாடனா என்ன, இந்த காலத்துல தான் பெண்கள்லாம் வந்து பெரிய பெரிய தோடு போட்டிருக்காங்கன்னு இல்லை, அந்த காலத்துலயுமே பெண்கள்லாம் அந்த குழைனா நல்லா பெரிய ஒரு கமல் மாதிரி ஒரு பெருசா அவங்க போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் அதுதான் மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. காதார் குழையாட பைமூன் கலனாட. பைமூன் கலனாடனா என்ன, அவங்க போட்டிருக்க அந்த தங்க நகைகள்லாம் என்னது, அந்த நீர்ல அவங்க ஆடி குளிக்கும் போது அந்த நீர் ஆடும் போது என்ன ஆகும், இப்படி அந்த தண்ணியும் சேர்ந்து ஆடும் இல்லையா, அததான் வந்து ஆடாடன்னு வந்து மாணிக்கவாசக பெருமான் சொல்றாங்க. காதார் குழையாட பைம்பூன் கலனாட. அந்த தோடும் ஆடுது, அவங்க போட்டிருக்க அந்த நகைகள்லாமும் என்னது அந்த தண்ணியில ஆடுதான். கோதை குழலாட வண்டின் குழாமாட. கோதை குழலாடன்னு என்னவா, அந்த பெண்களோட கூந்தல்லாம் வந்து ஆடுது இல்லைங்களா அந்த நீர்ல, அந்த அந்த பெண்களோட கூந்தல்லாம் ஆடுது. அது மேல அவங்க வச்சிருக்காங்க பாருங்க மலர்கள்லாம், மலர் சூடி இருக்காங்க பாருங்க, அந்த மலரெல்லாம் வந்து வாசனை மிகுந்த மலர்களாம். அந்த வாசனை அதுல தேனை பருகிறதுக்காக அந்த வண்டெல்லாம் வந்து என்னது, அது ஒரு குழாமா வந்து அந்த பூக்கள் மேல சுத்துதான். அததான் வந்து மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம் பழம்பாடி. சீதம்னா வந்து குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சியான பொய்கையை தான் வந்து சீதம்னு சொல்றாங்க. சீதம் ஆனா அந்த குளிர்ச்சியான பொய்கை என்னவா இருக்குமா, அது குளிர்ச்சியா இருக்கு இல்லையா, ஆனா அதுக்குள்ள நம்ம இறங்கணும்னா நல்லா கதகதன் தான் இருக்குமா அந்த தண்ணி. அததான் வந்து சீத புனலாடி சிற்றம் பழம்பாடி. அப்ப என்ன செய்யறாங்களாம், சீத புனலாடினா அந்த அதுல நீராடிக்கிட்டே அவங்க என்ன பண்றாங்க, திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னு அதை பாடுறாங்க. அததான் வந்து மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. சீத புனலாடி சிற்றம் பழம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி. சில பேர் என்ன பண்றாங்களா, வேதத்தையும் அவங்க ஓதுறாங்களாம், அந்த தண்ணிக்குள்ள இருந்துகிட்டே வந்து வேதத்தையும் சொல்றாங்களாம். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, அந்த வேதமே நீதான் சொல்றாங்களாம். வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வரியில் சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி. இந்த இடத்துல எப்படி சொல்றாரு பாருங்க. சோதி திறம்பாடினா பழையபடி திரும்பி நம்ம வந்து அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த ஜோதி வடிவத்தை தான் வந்து சோதி திறம்பாடின்னு சொல்றாரு. அடுத்த வரியா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, சூழ் ஒன்றை தார்பாடி. அந்த இடத்துல உடனே என்ன சொல்றாரு, நமக்காக வடிவெடுத்தார் பாத்தீங்களா, அந்த வடிவத்தை சொல்லி அதை எப்படி நமக்கு குடிக்கிறாரு. நமக்கு கொன்றை மலர்ல சூழ்னாதான் வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதனால அடுத்தது என்ன சொல்றாரு, சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தம் ஆமா பாடி. அடுத்தது அதுதான் சொல்ற, ஆதியும் அந்தமும் நீதான் சொல்றாரு இல்லையா.
அதுதான் வந்து ஆதி திறம்பாடி அந்தம் ஆமா பாடி. இந்த இடத்துல ரெண்டுத்தையுமே சொல்றாரு. அவர் வந்து ஜோதியா இருந்ததையும் சொல்றாரு, அவர் நமக்காக வடிவெடுத்ததையும் அவர் சொல்றாரு. அடுத்தது பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். பேதித்து நம்மை அப்படின்னா பெய்வளைனா முதல்ல நம்ம பார்க்கலாம். பெய்வளைனா நம்ம அம்மையை தான் வந்து குறிக்கிறது. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன். பேதித்து நம்மைனா நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து இன்பம் வருது, துன்பம் வருது. ஆனா எல்லாரும் சொல்றதா இன்பம் வந்தா நம்ம வந்து கண்டிப்பா அதை வந்து பெருசா நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். ஆனா துன்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துட்டு வந்து கண்டிப்பா நம்ம வந்து நம்ம சாமிகிட்ட வந்து சண்டை போடுவோம். வந்து ஏன் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை கொடுத்தா, ஏன் இப்படி எனக்கு கொடுத்தேன்னு நம்ம அதுதான் நம்மளோட பிறவியே. அப்படி நம்ம ஆக்குறது தான் என்னது, நம்மளோட மனுஷ பிறவியே, நம்மளோட குணமே என்னது, அதுதான் நமக்கு. அதனால வந்து இங்க வந்து நம்ம வந்து அந்த அந்த கடவுள்கிட்ட வந்து நம்ம முறையிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன செய்வாரு, இன்னும் நமக்கு மேல மேலதான் சில டைம் நமக்கு துன்பங்களுக்கு தர்றாரு. வந்து நம்ம அப்பாடா போதும், இனிமேல் நம்மளால தாங்க முடியாது, இது எல்லாத்தையுமே அவரோட பாதத்திலேயே நம்ம வச்சிடுறோம். வச்சுட்டு நம்ம என்ன சொல்றோம், நம்ம இது நீ தானே இந்த படைச்ச, நீ தானே இந்த துன்பத்தையும் எனக்கு கொடுத்த, நீனே வந்து இதுக்கு பதில் சொல்லு, நீனே அதை என்னவோ நீனே பார்த்துக்கோன்னு நமக்கு வந்து ஒரு தெளிவு வருது பாத்தீங்களா. அந்த தெளிவு வர்றதுதான் நம்ம அதுல இருந்து மீண்டு வர்றதுதான் நமக்கு அந்த குணமா. நமக்கு அதுக்குதான் அந்த நம்ம சச்சிதானந்தமெல்லாம் மாத்துறதுன்னு நம்ம சொல்றோம் பாருங்க. அதெல்லாம் வந்து இதெல்லாம் நமக்கு எவ்வளவு நம்மளால எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அந்த ஊழ்வினைகள் எல்லாம் கொடுத்து இப்ப போன ஜென்மத்துக்கு பலன்னு நம்ம சொல்றாங்க. போன ஜென்மத்துல மட்டும் நம்மளை யார் படைச்சா, அவர் ஏதான போன ஜென்மத்திலயும் நம்மளை படைச்சாரு. அப்ப அதுல இருந்து ஏன் நமக்கு வந்து இந்த கர்ம வினை அதெல்லாம் ஏன் வரணும்? ஆனா அதுதான் நம்ம வந்து இதுல இருந்துலாம் இந்த பிறவி நம்ம வந்துட்டோம். நம்ம அப்ப இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு அதுல இருந்து நம்ம தெளிஞ்சு அதுல இருந்து வந்து அவரோட பாதத்தை இறுக பிடிச்சிக்கிட்டு வெளிவரதான். இப்ப நம்ம அம்பாவே எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு வசதியா இதுல வந்து பாதம் திறம்பாடின்னு சொல்றாரு மாணிக்க வாசகர் பெருமான். ஆனா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அம்மைய நல்லா முழங்கால் கீழேயே நம்ம காலையே நம்ம நல்லா இறுக கட்டி பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி வசதியா வந்து நம்ம அம்மா நின்றுட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் ஒரு துன்பம் வந்ததுன்னா நான் அப்ப அப்படிதான் நினைச்சுப்பேன். நான் நல்லா இருக்கு அந்த அம்மாவை கட்டி பிடிச்சி, அம்மா நீதான் எனக்கு எந்த இதா இருந்தாலும் நீதான் இதுல இருந்து வெளியில கொண்டு வரணும், நீதான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சுப்பேன். ஆனா அப்ப கண்டிப்பா காப்பாத்துவாங்க. அந்த நம்ம பொறுத்தாலும் வச்சிருக்காங்க பாருங்க அம்மா கையில, அந்த கையால கண்டிப்பா நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நமக்கு. அததான் வந்து இந்த இடத்துல என்னது, பேதித்து நம்ம சரி எது தப்பு எது அதெல்லாம் நம்ம உணர்றோம் இல்லைங்களா. அததான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் ஆத திறம்பாடி பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததோட இந்த பாடல் முடியுது. அடுத்தது வந்து நமச்சிவாயா வாழ்கன்னு நம்ம சொல்றோம். அந்த நமச்சிவாயத்துக்கு தான் வந்து என்னது, இந்த ஆதியும் அந்த இந்த உலகமே வந்து எல்லாமே இதுக்குள்ளதான் நமக்கு அடங்கி இருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து இங்க வந்து பெருசா எல்லா சிவன் கோயிலும் இல்லை, எதுவும் இல்லைன்னு நம்ம சொன்னோம். ஆனா வந்து இப்ப இந்த நம்ம நடராஜ பெருமான் வந்து 36 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 86 தான் இங்க இந்த கோயில் வருது. அந்த இந்த 36 வருஷத்துல இந்த ஊர்ல வந்து எப்படி ஒரு சிவம் பெருகி இருக்கு பாருங்க. அதுக்கு வந்து எல்லாமே வந்து இந்த நம்ம நடராஜ பெருமான் தான் காரணம். இதை கொண்டு வந்த நம்ம பெரியோர்கள், பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்தோட பெரியோர்கள் தான் அதுக்கு காரணம். இப்ப நம்ம வந்து தஞ்சாவூர்ல எல்லாம் 1000வது ஆண்டு அதெல்லாம் கொண்டாடினாங்க. அதே மாதிரி நம்ம இந்த சிவபுரமும் என்னவா மாறும், 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் கண்டிப்பா இது ஒரு பெரிய ஒரு சிவபுரமாவே மாறும். இங்க நிலக்கரி கிடைக்குதோ இல்லையோ, ஆனா இந்த கோயில் மூலமா இந்த ஊர் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஒரு சிவபுரமாவே விளங்கும். ஏன்னா வந்து இப்பயே இந்த 36 வருஷத்திலேயே நம்ம இவ்வளோ பெரிய ஒரு சிவம் பெருகி இருக்குன்னா நீங்க பாருங்களேன். நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம், நம்ம வந்து இது மாதிரி வந்து முற்றோதல் நடக்குது, தேவார வகுப்பு நடக்குது, திருவாசம் வகுப்பு நடக்குது. இதெல்லாம் வந்து இப்ப ரொம்ப நிறைய இருக்கு. இதுக்கு எல்லாம் என்னது, அவர் மட்டும்தான் அதுக்கு காரணம். அவர் இங்க வந்து அருள் இருக்கிறதால மட்டும்தான் என்னது, இந்த நெய்வேலி மக்களே கண்டிப்பா இதை இப்படி நம்ம ஒரு முன்னேற்ற பாதையில் நம்ம போறோம், இந்த சிவத்தை நோக்கி நம்ம போறோம்னா கண்டிப்பா இந்த நடராஜ பெருமானால மட்டும்தான். நமக்கு இந்த ஊர்ல நான் சொல்றேன், அவங்க ஊர்ல இருந்துக்கலாம், அது வேற விஷயம். நம்ம ஊர்ல நம்ம இருக்கிறதுக்கு எல்லாமே இவர் மட்டும்தான் இந்த காரணம். இப்ப நம்ம நமச்சிவாயன்னு சொன்னா வந்து அதை வந்து கேட்டாலே பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம அதை நம்ம டெய்லிக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தானா அதுக்கு எப்படி நமக்கு ஒரு பலன் நமக்கு. அதனால இந்த நமச்சிவாயத்தை நம்ம எல்லாரும் அதை எப்போதுமே நம்ம வந்து ஓதுவோம்னு சொல்லி எனக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பினை கொடுத்த இந்த பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்துக்கும் நால்வர் நற்பணி மன்றத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து
இவ்வுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.